My dear friends, boys and girls, ladies and gentlemen, நம்மளோட லக்ஷ்மி இருக்காங்க. 25 வருஷமா எங்கள் வீட்டில் இருக்காங்க. சின்ன பிள்ளைகள எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ரொம்ப படிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்து கார்த்திகான்னு 10வது படிக்கிறாங்க. எங்கள் பேத்தி மாரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க படிக்கலை, இப்போ கற்றுக்கிட்டு படிக்க தெரியும், இன்டர்நெட் தெரியும், இப்போ தையல் கலையெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. எங்களோட பிள்ளை மாதிரி வச்சுருக்கோம். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். கார்த்திகா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு வளர்க்குறாங்க. இப்போ அவங்ககிட்ட விமன் எம்பவர்மெண்ட் எப்படி ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. அவங்களுடைய வியூவை நம்ம கேட்போம். பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்க, கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி இப்போ நோ மோர் அவங்க வாழ்கிறாங்க. நாங்கள் ஓரளவு சப்போர்ட் பண்ணுறோம், இருந்தாலும் அவங்க வாழ்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்போம், எப்படி தனியாக இருந்து பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்காங்க. ஓவர் டு லக்ஷ்மி. லக்ஷ்மி, நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள பற்றி எப்படி தைரியமாக இருக்காங்கிறத பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு 8 வயசுலேயே நான் வந்தேன். எனக்கு அப்பா அம்மா மாதிரி இவங்க. இப்போ சின்னதுலேருந்து அவங்க தான் எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போ எனக்கு அப்புறம் இடையில கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம்தான் அவரோட இருந்தேன். அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்தாச்சு. பாப்பாவும் வயிற்றில் வந்தாச்சு. அதுலேருந்து தான் தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்களும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு என்னென்னா, பொண்ணுங்களுக்கு தைரியம் என்னென்னா, நம்ம எதுக்குமே நம்ம தப்பு செய்யாத போது நம்ம தைரியமாக இருந்து வாழணும். படிப்பு பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படிப்பு இல்லைன்னா இந்த காலத்துக்கு ஒவ்வொன்றும் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. தெரியாத போது ஒருத்தவங்ககிட்ட கேட்டோம்னா மேலேருந்து கீழே பார்க்குறாங்க, என்னடா அது இப்படி படிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் பெண்களுக்கு படிப்பு முக்கியம், அதே நேரத்தில் தைரியம் வேணும். ஓகே, நீங்க உங்க பொண்ணை என்னவாக்க விரும்புறீங்க? அவ நல்லா படிச்சு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு தைரியமா இருப்பீங்களா? யாராவது உங்களை கலாட்டா பண்றாங்க, இல்ல உங்க பொண்ணை ஏதாவது கிண்டல் பண்றாங்க, அப்ப எப்படி பொம்பளை பிள்ளைங்க ஹேண்டில் பண்ணணும்? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா, கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அவங்க கலாட்டா பண்ண வர்றாங்கன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். நம்ம மனசுக்கு வந்தா நம்ம ஒதுங்கி போயிடணும். இல்லை மீறி வந்தானுங்கன்னா திருப்பி கேட்கலாம், என்ன தம்பி அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படி வேற மாதிரி தப்பாக பேசினாங்கன்னா நம்ம பதில் திருப்பி அவங்க மேலே எதுவும் கை வச்சாங்கன்னா நம்ம திருப்பி பதில் கொடுக்கலாம். ஓகே, நீங்க இப்போ என்னென்ன உங்களுடைய ஃப்ரீ டைத்துல என்ன தையல் பண்ணுவீங்களா? தையல் நல்லா தெரியுமா? டைலரிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆரி ஒர்க்கு, அந்த டாய்ஸு, உள்ளன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் முழுக்க முழுக்க எனக்கு அப்பா அம்மாவா அவங்க இருந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சேது உங்களுக்கு சின்ன பிள்ளைல இருந்து தெரியும். ஆமா. தம்பி தம்பியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய உணர்வுகள் என்ன தம்பியை பத்தி? தம்பியை பத்தி சொல்லணும்னா நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப அந்த பிள்ளைய நான் தூக்கி வளர்த்தேன், பார்த்தோம், எல்லாரும் கூட இருந்தோம். இந்த பிள்ளை சடனாக போனது எனக்கு 2 பிள்ளைங்க குட்டி குட்டியே பிள்ளைங்களை பார்க்கவோ எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும், இந்த பிள்ளைக்கு அப்பா இருந்திருக்கலாம் அப்படின்னு. அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா வேலை பார்க்குறீங்க, ஸ்பெஷாலிட்டி. இப்போ எப்படி நீங்கள் இன்டர்நெட்லாம் கொஞ்சம் நீங்களே யூஸ் பண்ணுறீங்க? யூடியூப்பு சிலதெல்லாம் தெரியுது, கற்றுக்கொண்டு ஆர்வம் இருக்குது. படிக்காமல் எழுத படிக்க தெரியாமல் வந்தீங்க, இப்போ உங்களுக்கு ஓரளவு நல்லா எழுத்து கூட்டிலாம் படிக்கிறீங்க. படிப்புல இன்ட்ரெஸ்ட், நீங்களே எல்லாம் படிச்சிருவீங்க. படிக்க தெரியுமா? இப்போ ஓரளவுக்கு தெரியும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கார்த்திகாவை நல்லா வளர்க்கணும். நானும் அந்த பிள்ளைய எப்படியாவது ஒரு எம்பவர் பண்ணி நல்லா படிக்க வச்சு அவளை ஒரு சிறப்பாக ஆக்கணும் அப்படிங்கிற உதவியில் மனநிலையில் இருக்கும். அது எங்களுக்கு பேத்தி மாதிரி ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்தாங்க. நான் நினச்சிக்குவேன், அப்பப்போ எவ்வளவோ உதவிகள் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறது பெரிய உதவி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்கை படித்து எம்பவர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். விமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு லக்ஷ்மி எங்கள் வீட்டில் ஒரு 20 வருஷமாக இருக்காங்க. எல்லா ஹெல்ப்பு இப்போ ரொம்ப கூடவே இருப்பாங்க. ரொம்ப தைரியசாலியான பொண்ணு எங்கள் வீட்டிலே இருக்கா. ஒரு 25 வருஷமா நினச்சி பாருங்களேன். அவளை பார்த்தா மகளை கண்ணு சின்ன பிள்ளை மாதிரி இருப்பா. ஆனால் நல்ல வேலை பார்க்க ரொம்ப தைரியசாலி. ஆனால் கொஞ்சம் அடம் பண்ணுவா. ஏன்னா மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஏறி கீழே காலை உடைச்சிக்கிட்டா 2 தடவை. அது மாதிரி கொஞ்சம் தைரியமான பொண்ணு. காட் பிளஸ் எவ்ரிபடி. எதுக்காக இந்த பதிவுகள்லாம் விமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். தேங்க்யூ. மே காட் பிளஸ். தேங்க்யூ.